பிரசன்னம் வேண்டுமையா, எப்போதுமே எனக்கு வேண்டுமையா. பிரசன்னம் பிரசன்னம்மா தேவ பிரசன்னம். ஆகாக பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் வேண்டுமையா, எப்போதுமே எனக்கு வேண்டுமையா. மாலையிலே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். மாலையிலே உம்மை தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் பிரசன்னம்மா தேவ பிரசன்னம். ஆகாக பிரசன்னம் பிரசன்னம்மா தேவ பிரசன்னம். ராஜா பிரசன்னம் வேண்டுமையா, எப்போதுமே எனக்கு வேண்டுமையா. இன்னும் உம்மை நான் அறியணுமே, இன்னும் உம்மை நான் அறியணுமே. இன்னும் கெட்டே சேரணுமே, இன்னும் கெட்டே சேரணுமே. ஓஹோ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆகாக பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, என்னை கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, என்றும் கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம்மா தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் வேண்டுமையா, எப்போதுமே எனக்கு வேண்டுமையா. உலகமெல்லாம் மாயையா, இந்த உலகமெல்லாம் மாயையா. உம்மன் பொன்றே எனக்கு போதுமையா, உம்மன் பொன்றே எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் வேண்டுமையா, எப்போதும் எனக்கு வேண்டுமையா. அல்லேலூயா. பிரசன்னத்தின் ஆவியானவரே, பிரசன்னத்தின் ஊற்றே, பிரசன்னத்தின் உறைவிடமே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி ராஜா, நன்றி அப்பா. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உங்கள் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உங்கள் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர்.
ஏசையா உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், நாங்கள் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், நாங்கள் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உங்கள் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே ஏசையா. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, ஆமென். சர்வ சிருஷ்டிகரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். நாங்கள் துதியும் கனமும் மகிமையெல்லாம் அப்பா உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஒன்றாக கூடி துதிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் ஆவியானவரே ஆவியானவரே உங்களை உயர்த்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம். எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா துதிக்கும் பாத்திரரானவரே யெகோவா தேவனே உம்மை ஆராதிக்கிறோம். யெகோவா ஷம்மா யெகோவா ரூபா எல்ஷடாய் தேவனே ஏலோகிமே எங்கும் நிறைந்தவரே சர்வ வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. அல்லேலூயா. நன்றி பிதாவே, நன்றி அப்பா. சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் ஆண்டவருடைய வீட்டிலே ஒரு சமாதானம் இருக்கும். இப்படியாக நாங்கள் சகோதரர்களாய் ஒருமித்து கூடி வருகிற வேளையிலே ஒரு தெய்வீக சமாதானத்தை தேவன் எங்கள் மத்தியிலே இந்த நாட்களில் அளித்து கொண்டிருக்கிறார். அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனுஷன் கொடுக்க முடியாத சமாதானம், உலகம் தர முடியாத சமாதானத்தை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் நான் பாஸ்டர் ஆண்ட்ரூ ஐயா இடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர் ஐயா. சாமி உங்களை உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி சார்பாக இந்த கனடா நேரப்படி காலை நேரத்திலே, ஸ்ரீலங்கா இந்தியா நேரப்படி மாலை நேரத்திலே, லண்டன் நேரப்படி மாலை நேரத்திலே அன்பாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த பிள்ளைகள் எல்லாருமே சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஜெயமாகவும் இருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தமாக இருக்கிறது. நீங்கள் வாழ்நாளெல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படிக்கு கர்த்தர் தமது கிருபையை பெருக பண்ணுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு கடந்து வருகின்றோம் ஆசீர்வாதமான தேவனுடைய வார்த்தை. John chapter 8 verses 32 says, and you will know the truth and the truth will set you free. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாங்கள் நன்றாக கவனித்தோமானால் சொல்லுகிறது, யூ வில் நோ த ட்ரூத், சத்தியத்தை அறிவீர்கள் என்று. ஆகவே நாங்கள் சத்தியத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, நாங்கள் இந்த சத்தியத்தை நாங்கள் அதன்படி நடக்கிறவர்களாகவும்
சத்தியம் என்பது இந்த வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தின்படி நாங்கள் வாழ வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இதை வெறுமனையாக கேட்கிறவர்களால் மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது யூ நோ த ட்ரூத், சத்தியத்தை அறியும் பொழுது, இந்த சத்தியம் எப்படி அறிகிறது? இந்த வேத வசனத்தை நாங்கள் வாசித்து தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது. ஆகவே இந்த வேத வசனம் யாரு? தேவனுடைய வார்த்தை. நாங்கள் உயிருள்ள தேவனை ஆராதிக்கிறோம். ஆகவே நாங்கள் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். இந்த தேவனை நீங்கள் நன்றாக அறியும் பொழுது, இஃப் யூ நோ த காட், அறியும் பொழுது அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவர். மனுஷரால் இது கூடாதுதான். மார்க்கு 10:27 சொல்லுகிறது, தேவனாலே எல்லாம் கூடும். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் காட். ஆகவே தேவனாலே எல்லாம் கூடும். நாங்கள் தேவனை அறியும் பொழுது எல்லாவித பாவங்கள், எல்லாவித துன்பங்களில் இருந்து நாங்கள் விடுதலை அடைந்தவர்களாக ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்வாராக. கேட்ட அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் ஆரம்ப ஜெபத்து கூட நாங்கள் கடந்து செல்வோம். லண்டன் தேசத்தில் கேக்குதா? நான் இப்பொழுது ஜெபத்துக்கு கடந்து முன்னாடி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், பெந்தகோஸ் என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்த இடம் வீடு முழுவதும் நிரம்பிற்று. ஆமேன். இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்திலே பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும்படியா இந்த வேளையில நான் ஜெபிக்க போன்றேன். என்னென்ன சூழ்நிலையில இருந்தாலும் இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலியிலே கலந்து கொள்ள ஒவ்வொரு மேலும் தேவ பரிசுத்த ஆவியானவரே, இந்த பெந்தகோஸ்து நாளில் ராஜா நீ அக்கினியை ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீ பரிசுத்த ஆவியானவரே நீ ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நன்றி செலுத்த இந்த ஆரம்ப ஜெபமாக ராஜா உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தை பகுதியை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஜெப வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாட்டுகள் பாடுற வேலையை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீர் ஒருவரே ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது வல்லமை இந்த நாளை இறங்கும்படியா ராஜா, அந்த பெந்தகோஸ்து நாளை இறங்கின போல ராஜா பரிசுத்த ஆவியானவரே அவர்கள் மேல இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற வேலை ராஜா, வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கிரியை செய்யும்படியா ராஜா. என்னென்ன தடைகள் என்னென்ன காரியங்கள் தடைப்பட்டு இருக்கின்றது ராஜா, ஏதோ இந்த வேலையில வார்த்தைகள் மூலமாக ராஜா தடைகளை உடனே தெரியும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முது வல்லமையான இந்த நாட்களில் ராஜா ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே, ஒவ்வொரு வீடு வழியும் ராஜா பரிசுத்த ஆவியானவரே நீரே ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளோடு வந்திருந்த பிள்ளைகள் ராஜா அநேக காரியங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கலாம் ஆண்டவரே. ஊழிய பாதையில் அநேக காரியங்கள் இருக்கலாம் ஆண்டவரே. இந்த நாளான ஒரு ஆசீர்வாதமான நாளாக ராஜா நீர் மாற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பேருதும் யோவானும் ஆண்டவரே அப்பா வல்லமையை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுள்ள ராஜா அந்த வழியை நடந்து போதும் அல்லது பிறவி அல்லது முடவனை நடக்க செய்த தேவன் இன்றைக்கும் அதே வல்லமை ராஜா ஒவ்வொரு மேலும் ஊற்றும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியா ஆரம்பம் முதல் முடிவதை முது பிரசன்னம் முது ஆளுகை முது மகிமை ஒவ்வொருவரும் இருக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன். தேங்க்யூ ரஞ்சன். ஆண்டவர் தாம் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அவை நாங்கள் அடுத்ததாக வேத வாசிப்பு கூட நாங்கள் கடந்து செல்வோம். எங்கள் மத்தியிலே கனடா தேசத்திலிருந்து பிரதர் வில்சன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பிரதர் ஃபார் பைபிள் ரீடிங் 1 John chapter 1 verses 1 to 10. Praise the Lord. 1 யோவான் வசனம் 1 முதல் 10 வரை. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாயிருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம்.
நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளவராகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர்கள் ஒளி இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவர்களுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாயிருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. ஆமேன். தேங்க்யூ பிரதர் வில்சன். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆவி இங்கே இந்த முதலாம் வசனம் இப்படியாக சொல்லுறது 1 யோவான் 1 அதிகாரம் 1வது வசனம் ஜீவ வார்த்தையை பற்றி அறிவிக்கிறோம் என்று. ஆவி தேவ பிள்ளைகளை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இந்த ஜீவ வார்த்தை குறித்து சொல்லப்படுகிறது. ஆதி முதல் இருந்தது, சீடர்கள் கேட்டது, சீடர்கள் கண்டது, சீடர்கள் நோக்கி பார்த்தது, சீடர்கள் தொட்டது, வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்தது, நித்தியமாய் இருக்கிறது அந்த ஜீவ வார்த்தை. அவை அந்த ஜீவ வார்த்தை மகிமை பொருந்திய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ஜீவ வார்த்தை. அதைத்தான் இங்கே சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, இந்த 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த பிள்ளைகளை நாங்களுடைய பாவங்களை நாங்கள் கட்டாயம் ஒவ்வொரு நாளும் தினமும் நாங்கள் அறிக்கையிட வேண்டும். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்ற வார்த்தையை அவை கேட்ட ஒவ்வொருவருமே ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அவை இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு ஸ்பெஷல் சாங் கூட நாங்கள் கடந்து செல்வோம். ஓ நன்றி தாப்பனே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழியொன்றும் அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மடியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா,
பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, நீரின் மேல் வைத்த கிருபையினால் நிர்மூலமாகாம காத்தீரையா, நீரின் மேல் வைத்த கிருபையினால் நிர்மூலமாகாம காத்தீரையா, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடும் கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீர் தேற்றீரையா, கனிவாக என்னை நீர் தேற்றீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. ஆமேன் ஆமேன். தேங்க்யூ. அடுத்ததாக நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ள நாங்கள் கடந்து செல்வோம். ஜீசஸ் கோடி ஃபேமிலியினுடைய வாக்கு தத்தங்கள். So Jesus Glory Family promise verse, call to me and I will answer you and show you the great and mighty things which you do not know. Jeremiah 33 verses 3. Jesus Glory Family 2025 promise verses. 1 Corinthians chapter 3 verses 7 says, so neither he who plants or neither who waters is anything, but only God gives. God who gives the growth. 1 Corinthians chapter 3 verses 7. Jesus Glory Family promise were this man it shall be. It shall be. உங்களுக்கு நன்மை உண்டு. Isaiah chapter 3 verses 10 says, and Jesus Glory Family, this Sunday message will be Pastor Edwin Werner from Germany. He'll be sharing the word of God. Next week, our communion service, Brother Ranjan from London will be sharing the word of God. Every Tuesdays and Saturdays, we have a children's ministry leading by Sister Midila Andres. And every month, first Saturday, we have a youth ministry leading by Dr. Christina Augustine. And every Wednesdays, Sri Lankan and Indian time, 5 a.m., we have a fellowship is prayers for 1 hour, and every month last Sunday we have a single service. Please pray for our Jesus Glory ministry. Thank you and God bless you all. அடுத்த நாங்கள் கடந்து செல்வோம். எங்கள் மத்தியிலே இலங்கை தேசத்திலிருந்து சிஸ்டர் திவ்யா அவர்கள் இணைந்திருக்கார். சிஸ்டர் திவ்யா, lead us for our worship, please. Pastor, praise the Lord. Praise the Lord, praise the Lord.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஜீசஸ் குளோரி மினிஸ்ட்ரி சார்பாக யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் அது ஆரோனுடைய சிரசின் மீது வழிகிறதான தைலத்துக்கு அது ஒப்பாக இருக்கிறதாம். இந்த வேளையிலே நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே, நாங்கள் வெவ்வேறு தேசங்களிலே இருந்தாலும், நாங்கள் வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு காலங்களிலே நாங்கள் கூடி வந்திருந்தாலும், நாங்கள் கூடி இருப்பது நாங்கள் தேவனுடைய சமூகத்திலே தேவனை மாத்திரமே நாங்கள் மகிமைப்படுத்த கூடி இருக்கிறோம். தேவனுடைய நாமத்தை மாத்திரமே நாங்கள் பிரஸ்தாபப்படுத்த கூடி இருக்கிறோம். ஆகையால் யாவரும் ஒரு கணம் நாங்கள் கண்களை மூடி தேவனுடைய நாமத்தை ஒரு கணம் நாங்கள் துதிப்போமா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை கர்த்தர் தாமே நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வேளையிலே நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் இந்த வேளையிலே நாங்கள் உண்மையாக நாங்கள் தேவனுடைய நாமத்தை துதிக்கிற பொழுது அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். எங்களுடைய தேவாதி தேவனை அப்படியாக ஹல்லேலூயா. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீ. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்தயவென்னை கைவிடல. வெறுங்கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். வெறுங்கையால் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். ஹேல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீன். ஆமென். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். ஹேல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஹேல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், ஆமென், வேண்டியதெல்லாம் நீ எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும், வேண்டியதெல்லாம் நீர் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். ஹேல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே உம்மை துதிப்பேன். ஹேல் எல்லோகேல் எல்லோகேல் எல்லோகே நான் உம்மை துதிப்பேன். ஆலயம் செல்லுவதே மனமகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே மனமகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே, ஆமென், கிருபையும் கிடைத்திட்டதே.
என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்ததே. ஹல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாய் மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலே அப்பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். 1000 நாட்கள் வேறொரு இடத்திலே நாங்கள் வாழ்வதை பார்க்கிலும் கர்த்தாவே, இந்த நாளிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்பது மேலானது ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவரே. உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உங்களை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் வெட்கப்படுத்தாத தகப்பன் ஆண்டவரே. அபிஷேகரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய ஆளுமையினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த வேளையிலே நிரப்புவீராக. எங்கள் எஜமானரே, உமக்கு நன்றி. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல ஏத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே ஆனால் எல்லாம். ஆமாண்டவரே, உம்மை மட்டுமே, உங்களை மாற்றம் ஆண்டவரே. ஆராதிப்பே. ஹல்லேலூயா. அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். என்னில் என்ன நன்மை கண்டீர், என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல ஏத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பேன் அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம்
உமை மட்டுமே ஆராதிப்பேன், அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பேன், 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 ஆராதிப்பேன். ஆமாண்டவர், உங்களுக்கே நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் முழு இருதயத்தோடு ஆண்டவரே உங்களை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய பலிகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே உமக்கு உகந்த காணிக்கைகளாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் எஜமானரே, உம்முடைய சித்தத்தை ஆண்டவரே செய்ய, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்துக்காக எங்களை எங்களை அழைத்தவர் நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நீர் மரண பரியந்தம் எங்களை நீர் நடத்த போகிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு தாய் எங்களை தேற்றுவது போல எங்களை தேற்றி வழிநடத்தும் எங்கள் கர்த்தாவே. அப்பா, எத்தனை ஆண்டவரே துன்பங்கள், எத்தனை பாடுகள் ஆண்டவரே, எத்தனை துயரங்கள், எத்தனை வேதனையான பகுதிகளாக இருந்தாலும் கர்த்தாவே, இந்த ஊழியத்திலே ஆண்டவரே நாங்கள் ஜெயம் கொள்ள நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, இந்த ஓட்டத்திலே ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரே தேவ விசுவாசத்தோடு ஓட தேவனே எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டி இருக்கிறீங்க. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தாவே உங்களை மாத்திரமே நாங்கள் ஆராதிக்கத்தக்கதான அந்த சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தவரே உமக்கு நன்றி அப்பா. உமை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காதீஸ், ஆராதனை உமக்கே. பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காதீஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓஷேனோ, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓஷேனோ, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு தான் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு தான். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத எங்கள் கர்த்தாவே, இந்த துதிகளிலும் ஆண்டவரை நிர்வாசம் செய்தபடியினால் கோடி ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளிலும் ஆண்டவரை உம்முடைய நாமத்தை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கும் ஒரு தருணத்தை கொடுத்தீரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா துதி கணம் மகிமை யாவற்றையும் என்னுடைய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். ஆமீன் ஆமீன். தேங்க்யூ பாஸ்டர் அம்மா. தொகுதிகளுக்கு தேவனுடைய நாமத்தை உயர்த்தினீங்க. தேங்க்யூ ஆண்டவர் தாமி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது வார்த்தைக்காக ஜெபிப்பதற்கு எங்கள் மத்தியிலே இலங்கை தேசத்திலிருந்து இவாஞ்சலிஸ்ட் அனான் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். இவாஞ்சலிஸ்ட் அனான், ப்ளீஸ் ப்ரே ஃபார் த மெசேஜ் ப்ளீஸ். கர்த்தாவே, சுவாமி உம்மை துதித்து ஆராதித்து நமஸ்கரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, தேவதாசனை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. அவர் மூலமாக நீர் எமக்காக என்னென்ன ஆயத்தப்படுத்தி இருக்கிறீரோ சுவாமி,
அந்த ஜீவன் உள்ள வார்த்தை தேவதாசன் மூலமாக நாங்கள் கேட்க எம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம் சுவாமி. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ள அந்த பட்டயம் எமது ஆத்துமாவை ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை கர்த்தாவே. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியலங்கரமாயும் இருக்கிறது சுவாமி. அவருக்கே நாம் கணக்கு கொடுக்கிறவராய் இருக்க வேண்டும் சுவாமி. கர்த்தாவே சுவாமி, நாட்கள் நெருங்கி விட்டது சுவாமி. ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க சுவாமி. ஒவ்வொருவரையும் என்னென்ன குறைவுகள் இருக்கிறதோ எல்லா குறைவுகளையும் நீர் போக்கி ஒவ்வொருவரையும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உமக்கு உகந்த பாத்திரமாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அந்த வார்த்தையை கேட்டு நாம் ஒவ்வொருவரும் அதன்படி நடக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே சுவாமி, சகல காரியங்களும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்தேன். நேசமுள்ள இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன். நேசமுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். தேங்க்யூ ஆஞ்சலிஸ்ட். ஆண்டவர் தாமே உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தேவ வார்த்தைக்காக நம்முடைய இரட்சகரும் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாய்ஸ் ஆஃப் காட் ஜெர்மனி ஸ்டாபர்கர் பாஸ்டர் எட்வின் பேர்னர் ஐயாவே நாங்கள் கரங்களை தட்டி நாங்கள் வரவேற்போம். தேவ வார்த்தைக்காக பாஸ்டர் ஐயா, இஸ் ஓவர் டு யூ. ஆமென். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஐயா. பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள்ளே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜீசஸ் க்ளோரி ஃபேமிலி ஊடாக இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதியை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் புஸ்தகம் இந்த நாட்களில் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்பீர்களாயிருந்தால் அதனுடைய பகுதி சொல்லுகிறது, இதோ மேகங்கள் உடனே இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லி அந்த வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாய் இந்த நாட்களிலே இருக்கிறது. நீங்க தேசங்களை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு தேசத்திலே ஏதோ ஒரு வகையில இந்த நாட்களில் அழிவுகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பகுதியில பார்க்கிற வேளையிலே கொள்ளை நோய்கள், ஒரு பகுதியில பார்க்கிற வேளையிலே பஞ்சங்கள், ஒரு பகுதியிலே பார்க்கிற வேளையில இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள் யுத்தங்கள், ஒரு பகுதியிலே பார்க்கிற வேளையிலே இயற்கை அழிவுகள், பூமி அதிர்ச்சிகள், காடுகள் தேசங்கள் அப்படி எரிகிறது. இப்படியான சூழ்நிலைக்கு இந்த நாட்களில் தள்ளப்படுகிறதன் நோக்கம் என்னவென்று பார்க்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வருகைக்காக இந்த பூமியில இந்த நாட்களில் ஜனங்களை எச்சரிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், தேவன் இன்றைக்கு நம்மை எச்சரிக்கிறார். ஆனாலும் இந்த நாட்களிலே அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு இந்த நாட்களில் நாங்கள் செவி கொடுப்பதில்லை. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய வாயினாலே இந்த நாட்களில் சொன்னார் என்னவென்று சொன்னால், அதாவது அங்கே கடைசி நாட்கள் எப்படி இருக்குமாம், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அதே விதமாக கடைசி நாட்களிலே இருக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதத்திலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். நோவாவின் காலத்திலே என்ன செய்தார்கள் ஜனங்கள்? அங்கே பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இந்த நாட்களிலே அங்கே அதே வேளையிலே பார்க்கிற வேளையிலே குடித்தும் புசித்தும் இந்த நாட்களிலே நிராகரித்து கொண்டும் இந்த நாட்களில் இருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அந்த நோவா வாழ்ந்த காலத்தை நீங்கள் சற்று இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே நோவாவுடைய குடும்பம் ஒன்றுதானா தனியா இந்த நாட்களில் இருந்தது? இல்லை பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேகர் இருந்தார்கள். ஆனாலும் ஏன் ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி சொன்னால், நோவா தேவனோடு ஒரு நடக்கிற மனுஷனாக இந்த நாட்களில் இருந்தார் என்பதை தான் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய காலங்களிலே பாருங்கள், அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை, வேதாகமம் இல்லை, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்கு போதகர்கள் இல்லை. இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் எப்படியாக இந்த நாட்களிலே தேவனோடு அந்த நோவாவின் குடும்பம் வாழ்ந்தார்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே ஆண்டவருடைய இந்த வருகைக்காக நாங்கள் தயார்படும்படியாக நாங்கள் இன்றைக்கு உலகத்தோடு ஐக்கியப்படுகிறதல்ல, தேவனோடு இந்த நாட்களில் ஐக்கியப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த வேத பகுதி இந்த நாட்களில் நமக்கு கற்றுத் தருகிறதை பார்க்கிறோம். இங்கே இப்ப வேதம் சொல்லுகிறது, இதோ மேகங்களுடனே ஆண்டவர் வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை குத்தினவர்களும் இந்த நாட்களிலே அங்கே அவரை காண்பார்களாம். அதே போலே பாருங்கள், இந்த நாட்களிலே கண்கள் யாவும் அவரை காணுமாம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 15வது அதிகாரத்திலே 51வது 52வது வசனத்தை இந்த நாட்களில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாமெல்லாம் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது
ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாம் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு சொல்லுகிற காரியம் எப்படி என்றால், அதாவது பவுலடிகள் இந்த நாட்களில் இப்படியாக கொரிந்து சபைக்கு எழுதுகிற வேளையில எப்படியாக சொல்லுகிறார், அதாவது ஒரு ரகசியத்தை நமக்கு இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறார். அந்த ரகசியம் என்னவென்றால், ஒரு மறுரூபம் ஆக்கப்படுகிற தன்மை, ராப்ஷர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த மறுரூபம் ஆக்கப்படுகிற அந்த தன்மைக்குள்ளே இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே வர வேண்டும். அன்னிதினமும் இந்த நாட்களிலே நாங்கள் மறுரூபமாக்கப்பட வேண்டும். தந்தை அவர்கள் பாடினார்கள் ஒரு பாடல் என்னவென்றால், உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய உள்ளான மனுஷன் இந்த நாட்களிலே ஒவ்வொரு செகண்டும் இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும், அங்கே மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இந்த நாட்களிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்குது. 1800 ஆண்டிலே வாழ்ந்த ஒரு தேவனுடைய தாசர் இந்த நாட்களை என்ன செய்வார், அந்த நாட்களிலே பாருங்கள், போக்குவரத்து வசதிகள் இந்த நாட்களிலே குறைவு. எப்படி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே குதிரை வண்டியிலே பயணம் செய்வார்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் போவதா இருந்தால் கிட்டத்தட்ட இவ்வளவு நேரம் எடுக்கும் என்று நாட்களை பாருங்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த வேளையில அவர் என்ன செய்வாராம், அப்படியே அந்த குதிரை வண்டியிலே போகிற வேளையிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே போய் நிறுத்தி வேதத்தை வாசிப்பாராம். வேதத்தை வாசித்து பாவ அறிக்கை செய்வாராம். ஏனென்றால், நான் இந்த வண்டியிலே கடந்து வந்தேன், எதை பார்த்து நான் இச்சித்தேன், எதை பார்த்து நான் ஆசைப்பட்டேன், எதை பார்த்து தேவனுக்கு பிரியமில்லாமல் இந்த நாட்களை நான் இருந்தேன் என்று சொல்லி நிறுத்தி பாவ அறிக்கை செய்து வேத வார்த்தையை வாசித்து விட்டு தொடர்ந்து இந்த நாட்களை கடந்து செல்வாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதே விதமாகத்தான் அப்படியே அவர் தொடர்ந்து இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை சார்ந்திருந்தார் என்று சொல்லி இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே பவுலடிகள் சொல்லுகிறார், இதோ ஒரு ரகசியத்தை இங்கே சொல்லுகிறார் நமக்கு. அந்த ரகசியத்தை பரிசுத்த ஆவியாருடைய வல்லமையை பெற்ற நாங்கள் தான் அறிந்து கொள்ள முடியும். உலகத்தான் அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியாது. நமக்குள்ளே தேவன் தன்னுடைய ஆவியானவரை இந்த நாட்களிலே கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் இந்த நாட்களிலே நம்ம அந்த ரகசியத்தை குறித்து நமக்கு அனுதினம் இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்றால், வெளிப்பாடுகளை கொடுத்து கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்றால், ஒரு கடைசி எக்காலம் இந்த நாட்களில் தொனிக்க போகிறது. அந்த எக்கால சத்தம் உலகத்தில் உள்ள எல்லாரும் கேட்காது ஐயா, ரொம்ப கவனமா இருங்க. அந்த எக்கால சத்தம் இந்த நாட்களிலே ஆண்டவரோடு நடக்கிற பிள்ளைகள், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட தான் இந்த நாட்களில் அந்த சத்தம் கேட்கும் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம். நல்லது, இல்லை நான் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தரோடு இந்த நாட்களை நடக்கிறோமா? இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவுடைய வல்லமே இந்த நாட்களை பெற்று இந்த நாட்களை அப்படியே வீட்டிலே இருந்தோம்னு சொன்னால் நாங்கள் தேவனோடு நடக்கிறவர்கள் அல்ல. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்களிலே வேதத்தை நன்றாக வாசிக்கிறது மட்டுமல்ல, ஆலயத்துக்கு இந்த நாட்களிலே போய் இந்த நாட்களில் எங்கெங்கே இந்த நாட்களிலே கூட்டங்கள் நடக்குதோ, எங்கெங்கே காரியங்கள் நடக்கிறதோ அந்த இடத்திலே போய் நலமானதை நாங்கள் பற்றி கொண்டு இந்த நாட்களிலே வர வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஆத்மாவிலே ஒரு புதுமை இந்த நாட்கள், அதாவது ரினிவல்ஸ், அதாவது புதிதாக்குற தன்மை இந்த நாட்களில் ஏற்படும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், வார்த்தைக்கு இந்த நாட்களை நாங்கள் வாட்சியா இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாம், அது ஆன்மாவையும் ஆத்துமாவையும் கணுக்களையும் இந்த நாட்களில் ஊடுருவக்கூடிய தன்மையாக இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட அந்த வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருப்போமா இருந்தால், வேதம் சொல்லுகிறபடி, யோவானுக்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறபடி, நாங்கள் இந்த நாட்களிலே கர்த்தருக்காக மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் இந்த நாட்களில் இருப்போம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படியானால் பாருங்கள், இங்கே பவுலடிகள் சொல்லுகிறார், முதலாவதாக ஒரு ரகசியத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறார். என்னவென்றால், அந்த எக்கால சத்தத்தினுடைய காரியத்தை குறித்தும் அது எக்காலம் தொனிக்கிற வேளையிலே என்ன சம்பவிக்கும் என்பதை தான் இன்றைக்கு அவர் இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துக்கு பின்பாக பவுலடிகள் இந்த நாட்களில் வந்தார். தேவன் ஒரு வெளிப்பாட்டை கொடுத்தார். இந்த நாட்களை பாருங்கள், அந்த வெளிப்பாட்டு நிமித்தம் அவர்கள் நினைத்தார்கள் தங்களுடைய காலகட்டத்திலே இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இந்த நாட்களில் ஆண்டுடைய வருகை இருக்கும் என்று. ஆனால் இந்த நாட்களிலே இன்றைக்கு 2025 ஆண்டுகள் கடந்து விட்டது, ஆண்டுடைய வருகை தாமதித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்?
இந்த ஜனங்கள் ரட்சிப்படைய வேண்டும், ஜனங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்பல் வேண்டும், ஜனங்களுக்குள்ளே ஒரு விடுதலை வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த நாட்களிலே ஆண்டவர் நீடிய பொறுமையோடு இருந்த இந்த நாட்களை காரியத்தை செய்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 4வது அதிகாரத்திலே 16வது 17வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கின்றேன். எப்படி என்றால், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதரின் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலே இருந்து இறங்கி வருவார். பாருங்கள், 3 காரியம் நடக்கிறது. ஏனெனில் பாருங்கள், கர்த்தர் முதலாவது என்ன? ஆரவாரத்தோடு வருவார். இரண்டாவதாக இந்த நாட்களிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது பிரதான தூதருடைய சத்தங்கள் இந்த நாட்களில் தொழிக்கும். மூன்றாவதாக எக்காலம் இந்த நாட்களில் தொழிக்கும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. 3 காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த 3 காரியங்கள் நடக்கிற வேளையில இந்த நாட்களிலே பூமியில ஒரு பெரிய ஒரு அதிர்வு இந்த நாட்களில் ஏற்படும் என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, அங்கே அப்படியாக ஆண்டவர் இறங்கி வருகிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் என்ன செய்வார்களாம்? முதலாவதாக எழுந்திருப்பார்களாம். அருமையான அன்பு சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் நாங்கள் பெயர் பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே கிறிஸ்துவோடு நடக்கிறவர் தான் கிறிஸ்தவர் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தவறாக இந்த நாட்களை விளங்கிக் கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவோடு நடக்கிறவர். அன்று பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற வழியில சீசர்களை குறித்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை ஏன் அப்படியாக சொன்னார்கள் என்று சொன்னால், அவர்கள் கிறிஸ்துவோடு நடந்த சீசர்களாய் இருந்தபடினால் அவர்களை குறித்து கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவர்களுக்கு ஒரு பெயரை வைத்தார்கள் என்று சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவோடு நடக்கிறோமோ அல்லது உலகத்தோடு இந்த நாட்களை நடக்கிறோமோ என்பதை நாங்கள் சற்று இந்த நாட்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளான மனுஷன், நம்முடைய உள்ளான சுபாவ நாட்களே நம்மை தவிர என்னுடைய உள்ளான மனுஷன், உள்ளான காரியம் என்னை தவிர வேறு ஒருவருக்கும் தெரியாது. என்னுடைய மனைவிக்கு தெரியாது, என்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியாது, என்னுடைய குடும்பத்துக்கு தெரியாது. அதே மாதிரி கடவுளுடைய காரியம் மனைவிக்கு தெரியாது, மனைவியுடைய காரியம் பேசலாம், காரியங்களை செய்யலாம். ஆனால் உள்ளான மனுஷன் என்ன நிலைப்பாட்டில் இந்த நாட்களில் இருக்கிறது? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த வேத பகுதியில சொல்லுகிற காரியம் அப்படியாக பாருங்கள், அங்கே ஆண்டவர் இந்த நாட்களில் வருகிற வேளையிலே கிறிஸ்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு 2வது part 2 சொல்லப்படுகிறது, உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வது பகுதி இந்த நாட்களிலே உயிரோடு இருக்கிற நாமும் தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இன்றைக்கு நாங்கள் தயாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு கேட்கிற கேள்வியா இருக்கு. இன்றைய பாருங்க, இன்றைக்கு ஒரு முறை ஒரு ஊழியரை கண்டு இந்த நாட்களை கேட்ட ஒரு என்னுடைய நண்பர் தான். அவர் இந்த நாட்கள் சொன்னாங்க, இந்த நாட்கள்ல, பிரதர், நான் இன்றைக்கு நான் மறிச்சேனண்டா, என் கையெல்லாம் ஃப்ரீ, நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனா அவருடைய சில காரியங்கள் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே, ஏனென்றால் அவரோடு புழங்குகிற விதத்திலே சில குறைபாடுகள், சில காரியங்கள் இருந்தது. அதை குறித்து இந்த நாட்களை நான் அவரோடு இந்த நாட்களை பேசி இருந்தேன். ஆனால் அவர் அதை பற்றி ஒரு சிம்பிளாக, ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மன்னிப்பார், ஆண்டவருடைய ரத்தம் இந்த நாட்களை சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும். உண்மையிலே இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் எந்த நிலையிலே கழுவி சுத்திகரிக்கும், எப்படியாக கழுவி சுத்திகரிக்கும், எப்படி, அதாவது எந்த வேளையிலே கழுவி சுத்திகரிக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு விரோதமாய் நாங்கள் அடிக்கடி பாவங்களை செய்து கொண்டு ஆண்டோடைய ரத்தம் என்னுடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்று சொல்லி சொன்னால் அது எப்படியாக முடியும்? முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நாங்கள் பாவத்தில், அதாவது ஒரு தரம் பாவம் செய்து அந்த பாவத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் இந்த நாட்களில் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை நீதிமனாக மாற்றி கொண்டு வருகிறது. அதுக்கு பின்பாக நாங்கள் மறுபடி பாவம் செய்வோமா இருந்தால் நாங்கள் ஒரு தவறை செய்கிறோம். என்னவென்றால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுபடியுமாய் சிலுவை மரணத்துக்குள்ளே கொண்டு போகிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு முறை நாங்கள் மறுபடியும் தவறு செய்கிற வேளையிலே ஆண்டவரை மறுபடியாக சிலுவையிலே நாங்கள் அடிக்கிறோம் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரியே, அதனாலே பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே நாங்கள் தவறு செய்யாதபடி இந்த நாட்களை நம்மை காத்துக்கொள்ள வேண்டுமா இருந்தால்
என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவரோடு நடக்க வேண்டும். அதே வேளையிலே ஆவியானவருடைய சத்தத்தை கேட்ட அந்த ஆவியானவரோடு நாங்கள் நடக்கிற வேளையிலே நாங்கள் விழுந்து போகிறதற்கோ தவறு செய்வதற்கோ இந்த நாட்களிலே ஏதுவான காரியம் இருக்காது. ஏனென்றால் ஆவியானவர் பாவங்களை கண்டித்து உணர்த்துவார் என்று கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமும் யோவானுக்குள்ள சுவிசேஷத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கலாம். ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றவாளரை அனுப்புகிறேன், அவர் வந்து பாவங்களை கண்டித்து உணர்த்துவார் என்று. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஆவியானவரை இந்த நாட்களில் இந்த பெந்தேகோஸ்து நாளிலே அனுப்பாமல் இருந்தால் இன்றைக்கு மனுஷன் என்ன செய்வான்? மறுபடியும் பாவத்திலே இந்த நாட்களை விழுந்து போவார். ஒரு காரியத்தை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, பாவம் என்ன செய்யுமாம்? வாசல் படியில படுத்திருக்குமா. ரொம்ப கவனமா கேளுங்க. ஒவ்வொரு வீட்டு வாசல் படியிலும் பாவம் படுத்திருக்குமா. நடக்கிறவளை என்ன செய்யும்? பின்னால வரும். மறுபடியும் வருகிற வழியில எங்களோட வந்து வாசல் பண்ணி நின்று. அப்ப அந்த பாவம் அங்க என்ன செய்யுது? அங்கே கடந்து போய் மறுபடியும் வந்து இந்த நாட்கள் நிற்கிற வழியிலே அந்த குடும்பத்திலேயோ அந்த தனிப்பட்ட பரிசருடைய வாழ்க்கையிலோ இந்த நாட்களே பாவம் சூழ்ந்து கொண்டு இந்த நாட்கள் இருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு, தேவனுடைய காரியங்களுக்கு அந்த இடத்துல என்ன இருக்கிறதுன்னு சொன்னால் மிகவும் ஒரு பெரிய தடை இந்த நாட்களில் ஏற்படுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொன்னால், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேலே அவர்களோடு கூட இந்த நாட்களிலே ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் இந்த நாட்களிலே கர்த்தரோடு இருப்போம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறது, ஆகையால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையை வாசிப்போமா இருந்தால், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல் நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு உலகத்தான் என்ன செய்கிறான்? தூங்கிக் கொண்டே அந்த நாட்களில் இருக்கிறான். இன்றைக்கு என்ன காரியம்? காலையில் எழுந்து வேலைக்கு போறாங்க, காரியத்தை செய்கிறார்கள், எல்லா காரியத்தையும் தங்களுக்குரிய காரியத்தை செய்து, ஆனால் தேவனை தேடுகிற உணர்வு ஒன்றோ உண்டு. கர்த்தருடைய கண்கள் பூமி மீதெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்தவன் என்ன செய்கிறான்? ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னு அந்த நாட்கள் என்ன செய்யறான்? அங்கே எல்லா காரியத்தை முடித்திருக்கிறார்களே, ஆராதனைக்கு போக வேண்டும், அந்த ஜனங்களோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும், அந்த ஜனங்களோடு சேர்ந்து இந்த நாட்களை நாங்கள் பேச வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அவன் ஆவலோடு இருக்கிறான். ஆனா உலகத்தான் அப்படி அல்ல. அவன் இந்த நாட்களிலே இவங்க ஆராதனைக்கு போறாங்களா, அவங்க நல்லா தூங்குறாங்க வீட்டுல. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், ஆகையால், பட் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இந்த நாட்களில் இருக்க கடவுள். ஏனென்றால் ஆண்டவருடைய அந்த எக்கால சத்தத்திற்கு நம்முடைய செவிகள் இந்த நாட்களிலே திறந்திருக்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களில் நாங்கள் தூங்கினோம் என்றால் அந்த எக்கால சத்தம் நம்முடைய செவிகளிலே இந்த நாட்களிலே கேட்காது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாப்பா, எக்கால சத்தம் யாருடைய செவிகளிலே கேட்கப்படுகிறதோ அவர்கள்தான் அந்த மறுரூபம் ஆகிற அந்த மகிமைக்குள்ளே கடந்து செல்ல முடியுமே ஒழிய செவிடர்கள் கடந்து செல்ல முடியாது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதவன் செவிடன் தான். அது இன்றைக்கு நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறவன் இந்த நாட்களில் எப்படிப்பட்டவன்? குருடன். அவன் இருதயத்திலே குருட்டாக இந்த நாட்களில் இருக்கிறான். அவனுடைய இருதயத்திலே குருட்டாட்டம் இருக்கிறது நிமித்தம் தான் அவன் தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவிந்த நாட்களிலே அங்கே இல்லை என்பதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரமாய் போகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படியாக வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், ஜனங்கள் அறிவில்லாதபடி, தேவனை அறிய முடியாதபடி தங்களையே தாங்கள் உருவ குத்தி கெடுத்துக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வேதத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆகையால் மற்றவர்கள் இந்த நாட்களிலே தூங்குகிறது போல நாங்கள் தூங்காதபடி இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டுமாம்? இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, விழித்துக் கொண்டு, அதாவது விழித்துக் கொண்டு இருக்கிறது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஒரு தெளிவு இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், சில இடங்களில் பாருங்கள், தண்ணீர், இந்த தண்ணீர் எப்படியாக இருக்கும்னு சொல்லி சொன்னால், தண்ணீர்ல இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சில இடத்துல தண்ணி கலங்கி போய் இருக்கும். அந்த தண்ணீருடைய டீப் தெரியாது, ஆழம் தெரியாது. அதே வேளையில இந்த நாட்களை தண்ணீருக்குள்ளே என்ன இருக்குன்னு கூட இந்த நாட்களை தெரியாது. அப்படியானால் பயமாத்தான் இருக்கு. என்னன்னு சொன்னால், இது எவ்வளவு தாளமா இருக்குதோ அதுக்குள்ள குதித்தால் தப்பி விடுவோம், தப்ப முடியாது சொல்லி. ஆனால் ஒரு தெளிந்த தண்ணியாக இருக்கிற வேளையிலே, அது கீழே இருக்கிற சூரிய ஒளிப்படுகிற வேளையிலே பாருங்கள்,
பார்க்க ஒரு அழகாக இந்த நாட்களில் இருக்கும். அதனுடைய ஆழம் கூட இந்த நாட்களில் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலதான் நீங்க வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இந்த நாட்களில் இருக்க வேண்டும், விழித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 19வது வசனத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, மரித்த உம்முடைய பிரேதங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், மரித்த உம்முடைய பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள், மண்ணிலே தங்கி இருக்கிறவர்களோ விழித்து கம்பீரியுங்கள், உம்முடைய பனி, அதாவது பூண்டுகளின் மேல், பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கும், மரித்தோரை பூமி இந்த நாட்களில் என்ன செய்யுமாம், புறப்பட பண்ணுமாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்கதரிசிக்கும் இந்த புதிய ஏற்பாட்டிலே பாருங்கள், பவுலடிகள் எழுதுகிற வார்த்தைகளுக்கும் எவ்வளவு ஒரு கனெக்ஷனை ஆண்டவர் இந்த நாட்களில் வைத்திருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான பாருங்கள், ஏற்கனவே அந்த உயிர்த்தெழுதலை குறித்து ஏசாயாவுக்கு தேவன் கொடுக்கிறார் ஒரு தரிசனத்தை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், ஏசாயாவை குறித்து நீங்கள் 6வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே ஊசியா ராஜாவுடைய மரணத்தின் போது எடுக்க வேண்டாம் பாருங்கள், அங்கே ஊசியா ராஜா மரணத்தின் போது அங்கே ஏசாயா தரிசனத்தை காணுகிறார். அங்கே உயரவும் உன்னதமான சிங்காசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே இருக்கிறார். இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே உடனே அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் அதமானேன், நான் இவ்வளவு நாளும் இந்த நாட்களிலே தீர்க்கதரிசனம் சொன்னேனே, ஆனால் அதமானேன் என்று சொல்லுகிற வேளையிலே தான் அங்கே என்ன நடக்கிற ஒரு தேவ தூதன் ஒரு குரட்டிலிருந்து நெருப்பு தழலை கொண்டு வந்து ஏசாயாவின் நாக்கை சுடுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக ஏசாயாவுக்கு அநேக வெளிப்பாடுகள் இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிறப்பை குறித்து, ஆண்டவர் எப்படியாக பிறப்பார், என்ன உண்ணுவார், எப்படியாக காரியம், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்கள் 6வது அதிகாரத்திலே. அப்படி எல்லா காரியத்தை குறித்தும் இந்த நாட்களை திட்டவட்டமாக இந்த நாட்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே ஏசாயா தீர்க்கதரிசி இந்த நாட்களை சொல்லுகிறார், மரித்தவர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மரித்தவர்களின் பிரேதமான என்னுடையவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள், மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களோ விழித்துக் கொண்டு கம்பீரியுங்கள், ஏனென்றால் உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனியை போல் இருக்கும், மரித்தோரை அங்கே பூமியிலே இருந்து புறப்பட பண்ணும் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படும். 26வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள், இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை இந்த நாட்களில் விசாரிக்கும்படி கர்த்தர் இந்த நாட்களில் தம்முடைய ஸ்தானத்திலே இருந்து புறப்பட்டு வருவார், பூமி தன் இரத்த பழிகளை அங்கே வெளிப்படுத்தி தன்னுடையதில் இந்த நாட்களிலே கொலை செய்யப்பட்டவர்களை இனி இந்த நாட்களில் என்ன செய்யுமா, மூடாதிருக்குமாம் என்று சொல்லி. ஏனென்றால் எல்லாரும் இந்த நாட்களில் வெளிப்பட்டால் அதற்கு பின்பாக மூடாதென்றால் மரணமே இருக்காது என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை இந்த நாட்களிலே சமயமா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 1:7 சொல்லப்பட்டபடி இந்த நாட்களில் இதோ மேகங்கள் நடுவிலே இந்த நாட்களிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலே கடைசியாக வேதம் சொல்லுகிறது, புலம்பலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எழுந்திரு, ராத்திரியில் முதல் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்திலே உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்கள் முனைகளிலும் பசினாலே மூச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்தில் ஏறடு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, எழுந்திருந்து தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஜெபத்திலே இந்த நாட்களில் உறுதியாக தரித்திருக்க வேண்டும். எவ்வளவுக்கு நம்மாலே முடிந்த அளவுக்கு ஆண்டவரோடு இந்த நாட்களை நாங்கள் இடைப்பட போகிறோமோ, எவ்வளவுக்கு அவரோடு ஐக்கியப்பட நாங்கள் வாஞ்சிக்கிறோமோ, அந்த நேரங்கள் காலங்களை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக இந்த நாட்களே நாங்கள் அங்கே பிரயோஜனப்படுத்துகிற வேளையிலே தேவனுடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்களா இந்த நாட்களில் இருப்போம். அன்பு பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறபடினால் ஆண்டவர் என்னிடத்திலே சொன்ன காரியத்தை இந்த நாட்களிலே உங்களிடத்திலே இந்த நாட்களை நான் பகிர்ந்து கொண்டே இந்த நாட்களிலே வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். அப்படியாக ஆயத்தப்படுகிற வேளையிலே தான் இந்த நாட்களிலே அவருடைய வருகையிலே இந்த நாட்களிலே சென்று கொள்ள முடியும். ஏனென்றால் இனி காலம் செல்லாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, காலம் சமீபமாயிருக்கிறபடினால் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர் ஐயா. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. அருமையான தேவனுடைய வார்த்தையை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தீங்க. பாஸ்டர் எட்வின் வேர்னர் ஐயா, வாய்ஸ் ஆஃப் காட் ஜெர்மனி ஸ்தாபகர் பாஸ்டர் எட்வின் வேர்னர்.
மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு சின்ன பல்லவி, அதை பிறகு நாங்க ஆசீர்வாத ஜெபத்துக்கூட கடந்து செல்வோம். தாகம் தாகம் அன்றி எனக்காயிங்கே நின்றி, தாகம் தாகம் அன்றி எனக்காயிங்கே நின்றி, பாவங்கள் சுமந்தீ பரிகார பலியானீர், எங்கள் பாவங்கள் சுமந்தீர் பரிகார பலியானீர். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதையா, நெஞ்சினிலோரூற்று நதியாய் பாயுதையா, நெஞ்சினிலோரூற்று நதியாய் பாயுதையா, மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே, எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே மறுரூபமாகணுமே. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என்னுள்ளம் உடையுதையா. எங்கள் மத்தியிலே நன்றி பாடலுக்காக எங்கள் மத்தியிலே பாஸ்டர் ஜான் பாபு அவர்கள் இந்தியா தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவை பாஸ்டர் ஜான் பாபு ஒரு நன்றி பாடலோடு, அது பிறகு நாங்கள் கடைசி ஆசீர்வாத ஜெபத்து கூட நாங்கள் கடந்து சொல்லுவோம். over to you, பாஸ்டர். praise Lord, yeah, thank you, thank you. Praise the Lord, hallelujah. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, மாறாமலே உடனிருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியாய் அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களா, வழியறியாய் அலைந்த என்னை
கண்டீரே உம் கண்களா ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. சருக்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை சருக்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட என் நிலையை துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தே. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போ சுமந்தே. இமை பொழுதோ என்னை விலகினாலோ இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வே. இமை பொழுதோம் என்னை விலகினாலோ இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வே. ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே என் வாழ்வின் அதிசயமானவரே ஆச்சரியமானவரே அதிசயமானவரே. தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ ஐயா. தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. ஆண்டவர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆக இந்த நேரத்தில் நாங்கள் கடைசி ஆசீர்வாத ஜெபத்துக்கூட கடந்து செல்லும் எங்கள் மத்தியிலே அருமையான பாஸ்டர் ஸ்டீவன் அவர்கள் இந்தியா தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் ஸ்டீவன், for everyone blessing prayers please. Praise the Lord, Pastor. கேக்குதுங்களா? கேக்குது பாஸ்டர். கேக்குது பாஸ்டர். அன்மியூட் பண்ணுங்க லைனை.
கேக்குதுங்களா? ஹலோ, ஃபர்ஸ்ட் கேக்குதா? கேக்குது பாஸ்டர், ஹலோ, ஜெபிங்க. ஜீசஸ் குளோரி ஃபேமிலியில இருக்க ஒவ்வொருவருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வேலையிலும் பிளஸிங் பிரேயருக்காக கலந்து சொல்லுவோம். பரிசுத்திலும் அன்பம் நேர்ந்த பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில் தேவனே ஸ்தோத்திரம். ஆராதித்த அருமையான தேவனே ஸ்தோத்திரம். ஆராதிக்க சொன்ன கிருபைக்காக ஆராதனை நடத்தின ஒவ்வொருவருக்காக மற்ற இயேசுவை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம செய்து கொடுத்த சகோதரர்களுக்காக தேவனே ஸ்தோத்திரம். கலந்து ஒவ்வொருவருக்காக இயேசுவை நினைத்து இயேசுவை பார்க்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய இதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எல்லாமே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் எழுதியிருக்கிறபடி என்னாகும் 24 எழுதியிருக்கிறது. நீர் ஆசீர்வதிக்கும் சொன்னவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வதித்து நீர் அனுப்பி ஜெபிக்கிறோம். தேவனை சோத்திரம். இயற்கைக்கு மேற்பட்ட விதமாக தேவனை நீர் ஆசீர்வதிங்க. வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதித்து ஒவ்வொரு தேவையை சந்திக்க ஜெபிக்கிறோம். தேவமே சோதரம். என்னென்ன பிரச்சனைகளோடாக கலந்து கொண்டவர் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் விசுவாசத்தினாலே கடந்து போகிற அனைவரும் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையின் வல்லமையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையும் இயேசு கிறிஸ்து நாமத்தின் வல்லமையும் உயிர்த்திறந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் நாங்கள் அறிந்து கொண்டவர்களாய் ஒவ்வொருவருக்கு காணப்பட அனுகிரகிச்சீங்க. தெய்வீக ஞானம், புத்தி, அறிவு, விவேகத்தை எங்களுக்கு கொடுத்து அறிகிற அறிவுரை தினந்தோடு வளருவோம். வேதத்தில் ஒரு அவசியங்கள் வேத ரகசியங்கள் அறிந்து கொள்ள அனுகிரகிச்சீங்க. ஆகாரின் கண்ணீரை திறந்தது போல ஆகாரின் கண்களை திறந்து எங்கள் கண்களை திறக்கிறது ஜெபிக்கிறோம். அனுகிரகிச்சீங்க. கலந்து ஒவ்வொரு ஆசிரியத்தை அனுப்பி ஜெபிக்கிறோம். இதுவே நாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. நாங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் சதா காலமும் இருப்பதாக. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ.